சித்ரா முட்லிஸ் கிச்சன். இன்னைக்கு கூட நான் என் ஃப்ரெண்டோட அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், மீனாட்சி அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இவங்க வந்து நமக்கு வந்து ஆப்பம் சொல்லி கொடுத்தாங்க. ஆப்பம் சொல்லி கொடுத்த ஆச்சு தான். இன்னைக்கு வந்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க உளுந்தங்களி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப அவங்களே நமக்கு சொல்லி தருவாங்க உளுந்தங்களி எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் வேணுங்கிறது அவங்களே நமக்கு சொல்லிடுவாங்க. நீங்களே சொல்லிடுங்க ஆச்சு என்னென்ன வேணும். வணக்கம். உளுந்த பருப்பு வந்து மூணு கப்பு, பாசி பருப்பு 1 கப்பு, இது வந்து 1/4 கப்பு பச்சரிசி. மூணையும் வந்து தனித்தனியா வெறும் இருப்புல நல்லா செவக்க வறுத்துக்கிட்டோம். அரிசி எப்படி புரிஞ்சு வந்துடும். இது ரெண்டும் நல்லா செவக்க வறுத்து தனித்தனியா எடுத்துட்டு மூணையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி மிஷின்ல கொடுத்து அரைச்சு வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். அந்த பொடி நீங்க மொத்தமாவே வச்சுக்கலாம். அந்த ஃப்ரிட்ஜில் சும்மா வச்சுட்டீங்கன்னா எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்காக வந்து ஒவ்வொரு தரமா தான் நீங்க பண்ண வேண்டாம். இல்ல ரொம்ப கொஞ்சமா வேணா மிக்சியில கூட போட்டுக்கலாம். ஆனா மிக்சியில போட்டா கொஞ்சம் சலிச்சுக்கணும், ரொம்ப கரகரன்னு வரும். அது மிஷின்ல கொடுத்தாதான் நல்லது, ஈஸி. அது வந்து நம்ம 3 கப்பு உளுத்தம் பருப்பு, 1 கப்பு பாசி பருப்பு, 1/4 கப்பு வந்து பச்சை அரிசி. மூணையும் தனித்தனியா வறுத்து அந்த பொடி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து இப்ப இந்த ஆழாக்கு இருக்குல்ல, ஆழாக்குல இதை தலை தட்டி ஒரு இது எடுத்திருக்கேன். இப்போ வெல்லம் வந்து 1 கப், இந்த இதுல வந்து தலை தட்டி எடுத்திருக்கேன். மாவு 1 கப்பு, வெல்லம் வந்து தலை கொஞ்சம் நிறைய குமிழலா எடுத்திருக்கேன். வெல்லம் அதாவது 1 கப் எடுத்து அதுல ஒரு பிடி கூட இதுக்கு நடுவில் உளுந்த பருப்பு துவர்ப்பு கொடுக்கும் உங்களுக்கு. அந்த துவர்ப்பு மாறுறதுக்காக இது கொஞ்சம் போட்டா வெல்லம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டா நல்லா இருக்கும். அதுதான் இதுக்கு வந்து இப்போ 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி. 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி. 3 கப்பு தண்ணி. எந்த பாத்திரம் கலர்றதுக்கு வந்து நல்லா அடிகனமான பாத்திரமா இருக்கணும். அந்த பாத்திரத்திலேயே டைரக்டாவே என்ன பண்ணணும், அந்த மாவை போட்டுடலாம். தண்ணி கேட்டுப்பா. ஆமா, அந்த மேல ஒரு தவளை இருக்கு. அது வந்து 2 டம்ளர் தண்ணியை வந்து முதல்ல விட்டுடணும். நீங்க எந்த கப்ல எடுத்துக்கிறீங்களோ அதே கப்ல 3 கப் தண்ணி. 2 ஒரு 3ஆவது வச்சுக்கோங்க. அது வந்து கலரும் போது வேணும்னா பாத்து இல்ல ஊத்தணும். கலரிட்டு அந்த வெல்லத்தை போட்டுட்டு போட்டுக்கலாம். ஓகே. வெல்லம் வந்து இது வந்து நல்ல சுத்தமான வெல்லம், அதனால அப்படியே போட்டுடுறேன். இந்த மாவு வந்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட். ஆமா, இந்த உளுந்து வந்து ரொம்ப சீக்கிரமா கட்டி வரும் உங்களுக்கு. அதனால அது வந்து கொஞ்சம் கட்டி இல்லாம கரைச்சிக்கணும். அப்படி கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கிட்டணும். இது ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. கரைச்சிட்டணும். வெல்லத்தை வந்து இது நல்லா சுத்தமா தான் இருக்கு, அதனால நான் சின்ன வெல்லத்தை அப்படியே போட்டுடுறேன். நான் வெல்லம் வந்து டஸ்ட் எதுவும் இல்லைன்னா அப்படியே போட்டுடலாம், இல்லைன்னா லைட்டா கரைச்சி விட்டுருணும். இந்த 1 டம்ளர் தண்ணியில வந்து அதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு. ஓகே. இந்த 1 டம்ளர் தண்ணி பச்சை தண்ணியில சும்மா அது கொஞ்ச நேரம் இதுல அடுப்புல வச்சீங்கன்னா உருகிடும். அதை கரைச்சிட்டு அப்படியே வடிகட்டிடலாம். இது சும்மா அதுக்கு ரொம்ப கரைக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அது அடுப்புல வச்சதே கரைஞ்சிடும். இந்த 1 டம்ளர் தண்ணி இப்ப ஃபுல்லா பண்ணிடணும். 1க்கு 3 கண்டிப்பா வேணும். ஓகே. வச்சுட்டு பழுவை பற்ற வச்சுட்டு இந்த பக்கம் வச்சுக்கலாமா? அது வந்து ரொம்ப சரியா ஒர்க் பண்ணல. இந்த இது துடுப்பு, இது மரத்துடுப்பு. இப்ப வந்து எல்லாருக்கும் இந்த மரக்கரண்டி இருக்கு இல்லையா, இந்த மரக்கரண்டி தான் வந்து நல்லா வரும் உங்களுக்கு. இதை விட கரண்டியை விட எவசூர் கரண்டியை விட உங்களுக்கு வந்து மரக்கரண்டி தான் நல்லா வரும். இது வந்து நாங்கள் இது காய்ச்சறதுக்கு எல்லாத்துக்கும் கூழ் கும்பாயம் இதெல்லாம் காய்ச்சறதுக்கு இந்த துடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். பொங்கலுக்கும் இதான் சக்கரை பொங்கல்லாம் கிளறுவோம் இல்லையா, அதுக்கும் நாங்கள் வந்து இந்த துடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா வந்து இந்த உளுந்த களி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல? ரொம்ப நல்லது. அதாவது இது நாங்க மெயினா எப்ப பண்ணுவோம்னாக்க அந்த பொண்ணு வயசுக்கு வராங்க இல்லையா, அப்ப 16 நாளும் இந்த உளுந்தங்களி தான் பண்ணுவோம். அப்ப வந்து அது இடுப்புக்கு நல்லது. பண்ணிட்டு இதை என்ன பண்ணுவோம், இப்ப வந்து நம்ம டெய்லி வீட்டுல ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுறதுக்கு நெய் விட்டுக்கிறோம்ல, அப்ப வந்து நல்லெண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தாக்க அந்த இடுப்புக்கு ரொம்ப பலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 16 டேஸும் இது வந்து நாங்க தவறாம பண்ணி கொடுப்போம். உளுந்தங்களி உளுந்து சேரணும் உடம்புல. அதனால வடையா கொடுக்கறத விட இது வந்து டைரக்டா நல்லதுன்னு சொல்லிட்டு இது வந்து அதுல எண்ணெயா இருக்கும், இது அது கூட கிடையாது. அதனால வடையை விட இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உளுந்தங்களி கண்டிப்பா 16 நாளும் பண்ணுவாங்க. இது நல்லா கரைஞ்சி சேர்ந்து வருமா? வெள்ளம் கரைஞ்சிரும். இப்ப இது குதிச்சுனாலும் கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்ப மட்டும் கொஞ்சம் கைவிடாம கலரணும், இல்ல திருப்பி கட்டி பட ஆரம்பிக்கும் போது அப்படியே கெட்டியாகையில என்னாகும், கட்டி வர ஆரம்பிச்சிடும். அதனால கைவிடாம கிளறணும். அந்த கட்டி கட்டி பட்டுருச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த லட்டுல அந்த பச்சை மாவு வாசனை வரும். அதனால இது நல்லா கிளறிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். கொஞ்சம் இப்ப தீயை குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு வச்சுக்கணும். கொதி வந்தோடனே இப்ப தெரியுதா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும்.
ஆக்சுவலா வந்து நீங்க மாவு கரைக்கும் போதே நல்ல வாசனை, அந்த வறுத்த உளுத்தம் பருப்பு இந்த பாசிப்பருப்பு வறுத்ததுனால நல்ல வாசனையா இருந்தது. சூப்பர் வாசனை, நல்ல டேஸ்டா கொதிக்கும் போது நல்லா தெரியுது வாசனையும் அந்த சேர்ந்து வரும்போது. கலரும் பாத்தீங்கன்னா மாறி இது மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்ப என்ன பண்ண, ஒரு தட்டுல கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும். அந்த உருட்டையா வேணுமா? இல்ல, கையால தொட்டோம்னாக்க அது ஒட்டக்கூடாது, அது ஒரு பதம். இதே மாதிரிதான் வெந்தய களி எல்லாம் பண்ணுவீங்கல்ல? எல்லாமே இது மாதிரிதான். இது மாதிரி நாங்க அந்த ஆடி கும்மாயம் சொல்லுவோம். அது வந்து என்ன பண்ணுவோம், வெறும் பாசிப்பருப்பு பச்சரிசி மட்டும். அது இதை விட அது ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆடி கும்மாயம் பண்ணுவோம் இதே மாதிரிதான் வெறும் பாசிப்பருப்பும் பச்சரிசியும் மட்டும் தனித்தனியா வறுத்துட்டு, 4க்கு ஒரு அரை போட்டுக்கலாம் பச்சரிசி. 4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரை டம்ளர் போட்டுக்கலாம் பச்சரிசி. போட்டுட்டு அதை அதுவும் வறுத்து தனியா நல்லா சவக்க வறுத்துடணும். அப்பதான் அந்த வாசனை வரும். வெறும் இருப்பு சட்டில எண்ணெய் ஊற்றக்கூடாது. வந்துருச்சு இல்லையா, போல வருது. இப்ப என்ன பண்ணணும், இந்த கையை வந்து சும்மா நனைச்சுக்கணும் தண்ணியில. நனைச்சிட்டு இதை தொடரும். இப்படி தொட்டா பாருங்க, ஒட்டவே அதான் பதம் சீக்கிரம் ஆயிடும். சீக்கிரம் ஆயிடும். அதை ஒட்டினாக்க உங்களுக்கு வந்து என்ன வேகலைன்னு அர்த்தம், மாவு இருக்குன்னு அர்த்தம். சில இது பண்ணலாம், இதுலயே நெய்யை விட்டு அப்படியே கிளறி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நாங்க வீட்டுல என்ன பண்ணுவோம்னாக்க, இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் நிறைய நெய் வேண்டாம், குழந்தைங்களுக்கு ஜாஸ்தி நெய் வேணும். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த இதுல மோந்து வச்சுட்டு தட்டுல லேசா பள்ளம் பண்ணிட்டு அதுல எவ்வளவு யாருக்கு வேணுமோ நெய் விட்டு அந்த மாதிரி விட்டுக்கலாம். நாங்க இதுவும் போது வந்து நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். இந்த பொண்ணுங்களுக்கு கொடுக்கும் போது நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். அந்த டேஸ்ட் ஜென்ரலா சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, அதனால நெய் தான் போட்டுக்கிறது. இன்னைக்கு நல்ல வாசனை தான் வச்சுக்கோங்க. இந்த ஒரு நெய் ஃபிளேவரே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இஷ்டம் ஆயிடுச்சு. அவ்வளவு திரும்பி ஒரு காட்டுறேன் பாருங்க, ஒட்டாம வரணும், அதான் அதோட பதம். கையை நினைச்சுட்டு அவ்வளவுதான். ஈர கையால தொட்டாக்க சுத்தமா ஒட்டக்கூடாது, கொஞ்சம் கூட ஒட்டாது. அது மாதிரி பாத்திரத்துலயும் பிடிக்காது. அந்த கிளறிட்டே இருக்கணும். அந்த கிளறது மட்டும்தான் கொஞ்சம் அந்த கை விடாம கிளறிட்டே இருக்கணும். அவ்வளவு கரைச்சதுக்கு அப்புறம் இப்ப விடுவீங்களா? நல்லெண்ணெய் வேணும்னா நமக்கு வேணா இங்க விடலாம், இல்லையா நீங்க இதுல வச்சு சாப்பிடும் போது விட்டு பார்க்கலாம். ஓகே பாருங்க, வேணும்னா மொத்தமா நம்ம கலந்துக்கலாம் நல்லெண்ணெய், இல்லைன்னா சாப்பிடும் போது வேணுங்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இல்லையா? நல்லெண்ணெயோ நெய்யோ எடுத்துப்போம். எடுத்துட்டு சும்மா அந்த ஸ்பூனால எப்படி லேசா பண்ணீங்கனாலும் பல்ல விடுப்பாங்க. ஆமா, அதுல வந்து எவ்வளவு வேணுமோ விட்டுப்பாங்க நல்லெண்ணெய். ஓகே இருக்கு இல்லையா? வச்சுட்டு இதை இப்போ சாப்பிடும்போது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஓகே சேர்த்து எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டேஸ்ட் பார்க்குறேன் எப்படி இருக்கு. அந்த வறுத்த வாசனை நல்லா இருக்கும். அந்த வாசனையே தான் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உண்மையாவே ரொம்ப உளுந்தங்களின்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே அவங்க பசங்க, ஆம்பளை பசங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லையா? தாராளமா. இந்த உளுந்து வந்து ஃபுல் புரோட்டீன், உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து அவங்க சொன்ன மெத்தட்ல அவங்க வந்து 3 கப்பு உளுந்து, 1 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு பச்சரிசி சொல்றாங்க. இதெல்லாம் தனித்தனியா நல்லா ட்ரை வால்மில தனித்தனியா வறுத்துண்டு மிஷின்ல அரைச்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த மாவு ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சுக்கலாம். நீங்க வேணுங்கிறப்ப 1 கப்பு போட்டீங்கன்னா பாருங்க, நாங்க எடுத்த அந்த ஒரே ஒரு ஆழாக்கு, அதாவது 1 கப்புக்கு வந்து இவ்வளவு வந்திருக்கு. சோ கண்டிப்பா போது ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். சாயந்தரத்துக்கு சாப்பிட்டு அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து இவங்க சொல்லிக் கொடுத்த அந்த உளுந்தங்களியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ. இதை நான்